வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவில் நின்று ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். வினை தூய்மை என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். என்னையான் அறிய வேண்டி இறைவாய் என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முற்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். என்னையான் அறிய வேண்டி, நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, தெளிந்து கொள்வதற்காக, இறைவா உன்னையே எனது குருவாக நினைவில் கொண்டு சென்னியில் சிந்தை வைத்து துரியதவத்தை ஆழ்ந்து செய்து வருகிறேன். சீர்தவம் முறையாய் செய்து துரியத்தில் நீடித்து நிலைத்து தவம் இயற்றி வருகிறேன், உன்னையே என்னுள் காட்டி. துரியாதீதம் என்பதாக நான் பயணித்த போது நீ வேறு நான் வேறு அல்ல, அனைத்துமே இறை சொரூபம்தான் என்பதை உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து, அங்கு நானே இல்லை, நீயாக உள் உணர்வாக நிறைந்து நின்றேன், நிறைந்து அறிவாய் நின்றேன். என்னுடைய சிற்றறிவு அங்கு இல்லை, மெய்ப்பொருள் உணர் அறிவான பேரறிவாக உன்னையே என்னுள் மலர்த்திக் கொண்டேன். அவ்வாறு மலர்த்திய போது முன்னை சேர் வினை தூய்மைக்கே, கண்ம வினையாக அனைத்து வினைப்பதிவுகளையும் மூதாதையர் முதல் என்னுள் இருந்த அத்தனையும், அந்த வினைகள் அத்தனையும் திரிந்து அழித்தல், பதிவு முறிவு என்பதாக, முற்றிலும் திரிந்து அழித்தல் என்பதாக முன்னை சேர் வினை தூய்மைக்கே என்று கூறுகிறார். முற்றிலுமாக திரிந்து அழித்த போது அந்த இறையின் தன்மையாக, தூய்மையாக, பதிவற்றதாக என்னை தூய்மை செய்து கொண்டேன். அவ்வாறு செய்து கொண்ட நான் முயன்று அறநெறியில் நின்று வாழ்பவனாக மாறிப்போனேன். இவ்வாறு என்னுள் இருக்கக்கூடிய வினை தூய்மை அத்தனையும் அந்த துரியாதீதம் என்பதாக உன்னை குருவாக மலர்த்தி கொண்டு உன்னையே என்னுள் உணர்ந்தபோது நான் வினை தூய்மை அடைந்தேன் என்பதாக கூறும் குருவினுடைய கவியை நாம் பின்பற்றி ஆக்கினை துரியம் துரியாதீதம் என்பதாக சென்று இந்த வினை தூய்மையை நாமும் பெறுவோம் என்பதை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். இந்த சிந்தனையை என்னுள் வளர்த்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்முடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.